ஹலோ மை டியர் கிட்ஸ், இன்றைக்கி நம்ம டென்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் மாஸ் பெர் யூனிட் வால்யூம். அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூனிட் வால்யூம், ஒவ்வொரு யூனிட் வால்யூம்லேயும் எவ்வளோ மாஸ் பேக் ஆகிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட்க்கு டென்சிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இங்கே 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் செகண்ட் கிளாஸ்லேயும் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கேப் எடுத்துக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும், எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஸோ நான் இந்த கேப்பை இந்த வாட்டரில் போடுறேன். ஸோ என்ன நடந்தது? இட் இஸ் ஃப்ளோட்டிங், ரைட்? ஸோ இந்த கேப் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டருக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, இந்த பிளாஸ்டிக் கேப்க்கு ஒரு டென்சிட்டி இருக்குது. ஸோ இந்த வாட்டரோட டென்சிட்டியை விட இந்த பிளாஸ்டிக் கேப்போட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு அதே மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது. இப்போ நான் இங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்டீல் கிளிப் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இதுக்குள்ளே போடுறேன். ஸோ போட்ட உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே போயிருச்சு. ஸோ போய் அந்த கிரவுண்டை டச் பண்ணிருச்சு. ஸோ ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டரோட டென்சிட்டியை விட இந்த ஸ்டீல் கிளிப் இருந்தது இல்லையா, அதோட டென்சிட்டி அதிகமாக இருந்ததுனால சீக்கிரமாக அது முழுகி போயிடுச்சு. பிகாஸ் இந்த வாட்டர் டென்சிட்டியை விட இந்த கிளிப்போட டென்சிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ அது சீக்கிரம் கீழே போயிடுச்சு. எந்தெந்த ஆப்ஜெக்ட்க்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது எப்பயுமே கீழே தான் இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கோ அது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அம்மா தயிர் ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, உரைய வச்சுருக்கும் போது அதில் எவ்வளோ தண்ணி இருக்கோ, தயிர் உறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அந்த உறைஞ்ச கேர்டு வந்து கீழே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பிகாஸ் அந்த கேர்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது கீழே செட்டில் ஆகிருக்கும். அண்ட் தென் இந்த வாட்டர் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அந்த கேர்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கனால அது மேலே இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, நான் 2 கிளாஸில் எடுத்த வாட்டர் அப்படியே இருக்குது, 2 லெமன் எடுத்திருக்கேன், அப்புறமா வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு சால்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டரில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் இந்த லெமன் எடுத்து உள்ளே போட போகிறேன். ஸோ நம்ம என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க இல்லையா, என்னாச்சு? அந்த லெமன் வந்து கீழே போயிடுச்சு, கரெக்டா? ஏன்னா கீழே போன ஐட்டம்லாம் என்னென்ன சொன்னேன், டென்சிட்டி அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? டென்சிட்டி வந்து ஜாஸ்தி. ஸோ இங்கே இந்த வாட்டரை விட இந்த லெமனோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுனால இந்த லெமன் வந்து கீழே போயிடுச்சு. பார்க்க முடியுதா உங்களால்? கீழே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதே மாதிரி நான் இந்த லெமனையும் தண்ணிக்குள்ளே போட்டாலும் இது கீழே தான் போகும். இப்போ என்ன பண்ணலான்னா, இதே வாட்டரை நம்ம டென்சர் லிக்விடாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த லெமனை நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சால்ட், நார்மல் சால்ட், நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுக்கு அம்மா வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சால்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஆட் த சால்ட். இப்போ நம்ம இந்த வாட்டரில் சால்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ 2 or 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக அது வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன ஆச்சுன்னா, இது நார்மல் வாட்டர் கிடையாது, சால்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெமன் உள்ளே போடலாம். என்ன ஆச்சு? லெமன் உள்ளே இருக்கா, மேலே மிதந்துட்டுருக்கா? மேலே மிதந்துட்டுருக்கு. ஸோ அப்போ மேலே ஃப்ளோட் ஆகுதுன்னா இப்போ அந்த லெமனோட டென்சிட்டி கம்மியாக ஜாஸ்தியா? கம்மி. பிகாஸ் இப்போ இது நார்மல் வாட்டர் கிடையாது, இட் இஸ் அ சால்ட் சொல்யூஷன். ஓகே, சால்ட் சொல்யூஷன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம லெமன் போட்டதுனால அந்த லெமன் வந்து இந்த சால்ட் சொல்யூஷனை விட ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நார்மல் வாட்டரில் லெமனோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கீழே இருக்கும். பட் in salt solution the density of the lemon is very less compared to the salt solution, so it is floating. Okay kids, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you.